தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பொன்முடி கைதாகின்றார். அமைச்சர் பொன்முடி கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர், அமைச்சராக உள்ளார். இவருடைய மகன் கௌதம் சிகாமணி திமுகவின் மாவட்ட செயலாளராக உள்ளார். சமீபத்தில் இவருடைய வீட்டில் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கிலோ கணக்கில் தங்கம், வெளிநாட்டு பணங்கள் கைப்பற்றப்பட்டன. வங்கியில் கோடிக்கணக்கான பணங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கிய காரணத்தினால் பதவி இழந்தார். மேல்முறையீடு செய்தார். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். தற்பொழுது கவர்னருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் 7ஆம் பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது. கவர்னர் ரவி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அமைச்சர்களில் பொன்முடி அவர்கள் தான் தனக்கு தலைவலியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் பொன்முடி புறக்கணிப்பதாகவும் தன்னை துணைவேந்தராக ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். அமைச்சர் பொன்முடி தனக்கு இடைஞ்சல் தருவதாக கவர்னர் ரவி அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் போட்டுக் கொடுத்துள்ளார். ஆகவே அமித்ஷா அவர்களிடம் பொன்முடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பொன்முடியினுடைய வழக்குகளை தோண்ட ஆரம்பித்துள்ளது. மீண்டும் விசாரணை சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ஆகவே பொன்முடி அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் மீண்டும் விசாரிக்கப்படும். அந்த விசாரணை வேகம் அதிகமாகும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மீது விரைவில் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. கவர்னர் டெல்லியிலிருந்து திரும்பியதும் பொன்முடி அவர்களை கைது செய்ய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் டெல்லியிலிருந்து கவர்னர் திரும்புகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தலைமையில் நடைபெறுகின்ற ஆளுநர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கவர்னர் ரவி டெல்லி சென்றுள்ளார். அவர் டெல்லியிலிருந்து திரும்பி வந்ததும் அமைச்சர் பொன்முடி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை தீவிரமாகும் என்று கூறப்படுகிறது.